கிரகாம் ஸ்டெயின்ஸை இரவு தூக்கத்திலே இரவோடு இரவாக அவர் இந்த வாகனத்திலே தூங்கி கொண்டிருந்தார். ஆஸ்திரேலியா தேசத்திலே மிக உயர்ந்த பணக்கார குடும்பத்திலே வாழ்ந்த அந்த மனிதன் இந்தியாவினுடைய ஒரிசா மாநிலத்திலே வந்து தொழுநோயாளிகளுக்கு ஒரு கூடாரம் நடத்தி தொழுநோயாளிகளுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர். இரவு நேரத்தில் வீட்டிற்கு போக நேரம் இல்லாத போது அந்த வாகனத்திலே படுத்து நிம்மதியாக உறங்கி கொண்டிருந்தவர்களை அவர் தங்கியிருந்த அந்த வேனையும் அதில் தங்கியிருந்ததான ஒரு சின்ன குழந்தையும் நல்ல வீடுகளையும் நல்ல வசதிகளையும் விட்டு நல்ல நாட்டையும் விட்டு பெரிய நாடுகளை விட்டு இந்தியாவிற்கு வந்தவர்களுக்கு இந்தியா கொடுத்ததான ஒரு காரியம் தூங்கி கொண்டிருந்தவர்களை தீயிட்டு கொளுத்தியது. எப்படி துடிதுடித்து இறந்திருப்பார்கள். ஆனால் அந்த அடக்க ஆராதனையில் அந்த அம்மா என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் கோர்ட்டுக்கு போக விரும்பவில்லை, நான் கேஸ் கொடுக்க விரும்பவில்லை. உலக நாடுகள் எல்லாம் சொன்னது, நாங்கள் குற்றவாளிகளை பிடிக்கிறோம், நாங்கள் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கிறோம். அந்த அம்மாவினுடைய ஒரு வார்த்தையினாலே குற்றம் செய்தவர்கள் உடனடியாக வெளியே வந்தார்கள். அவர்களுக்கு விரோதமாக யாரும் கேஸ் போடக்கூடாது என்று அந்த தன்னுடைய கணவனுடைய பாடி அடக்கம் பண்ணுவதற்கு முன்னாக அந்த அம்மா அந்த கூட்டத்தில் பேசினார்கள். அவர்கள் இயேசுவை சுமக்கிறவர்கள், அவர்கள் இயேசுவை ஆராதிக்கிறவர்கள், அவர்கள் இயேசுவுக்காக சொந்த தேசத்தை விட்டு வந்தவர்கள், அவர்களே இயேசுவின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்கள். அவைகளை நினைத்து பார்க்கும்போது நம்மால் அப்படி செய்ய முடியுமா? இயேசு மட்டும் இதை செய்யவில்லை, அவருடைய பிள்ளைகளும் இதை செய்திருக்கிறார்கள். நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த கிரகாம் ஸ்டெயின்ஸினுடைய மனைவி இதை செய்து அடுத்து விட ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? ஆஸ்திரேலியா அரசாங்கம் சொன்னது, இனி இந்திய தேசம் உங்களுக்கு வேண்டாம், உங்களுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கிறது, உடனடியாக நீங்களும் உங்களுடைய மகளும் கிளம்பி நம்முடைய நாட்டுக்கு வந்து விடுங்கள், உங்களை நான் கனப்படுத்துகிறேன் என்று. ஆனால் அவர்கள் இன்றைக்கும் அந்த இடத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியல, மகள் வளர்ந்து விட்டால் இன்றைக்கும் அதே இடத்திலே அதே கர்த்தர் கொடுத்த பணியை தியாகத்தோடு செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவை உண்மையான இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவர்களே கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறார் என்று கேட்கிறவர்கள், கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார். அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கு, கூக்குரல், தூஷணம், கசப்பு இவைகளை நீங்கள் எடுத்து விடுங்கள், அவைகள் நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடும், நம்முடைய ஆண்டவரை துக்கப்படுத்திவிடும். அடுத்த கடைசி வார்த்தை, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. நம்மள மன்னிச்சதே யார் வழியாக தான் மன்னிச்சிருக்கிறாரு? கிறிஸ்துவுக்குள் தான் நாம் மன்னிக்கப்பட்டோம். ஏன் கிறிஸ்துவுக்குள் மன்னிக்கப்பட்டோம்? கிறிஸ்து தானே நமக்கு இரத்தம் சிந்தினார், அவருடைய இரத்தம் தானே நம்மை மன்னித்தது. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அவ்வளவுதான். உண்மையிலே நம்முடைய பாவம் எவ்வளவு மோசமானதுன்னா நம்மளை நரகத்துக்கு கொண்டு போகிற அளவு மோசமானது. கிறிஸ்து என்னை மன்னித்தது போல அந்த மன்னிப்பை உணர்ந்தவங்களுக்கு தான் மன்னிப்பு கொடுக்க முடியும். மன்னிப்பை உணராதவங்களுக்கு கண்டிப்பாக மன்னிப்பை கொடுக்க முடியாது. நீங்கள் எத்தனை பேர் அந்த மன்னிப்பை உணர்ந்தீங்களோ நிச்சயமாக உங்களால் அந்த மன்னிப்பை கொடுக்க முடியும்.